அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு பழனி திருமலை சாமி பேசுகிறேன். திருக்கல்யாணம் இந்த சஷ்டியில எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு வைபவம் என்னன்னா, வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற திருக்கல்யாண கோலம். அதை நான் போன பதிவிலேயே பண்ணியிருந்தேன். ஆனா இந்த திருக்கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இப்ப சாதாரணமா ஒருத்தர் கேட்டா, ஏப்பா முருகன் பக்கத்துல வலதுகை பக்கத்துல யாரு, இடதுகை பக்கத்துல யாருன்னு நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. வலதுகை பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு பேரு வள்ளியம்பெருமை, வள்ளியம்மை. அந்த இடதுகை பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேரு தான் தெய்வானை அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த தெய்வானை அப்படிங்கிறது இந்திரன் சூரசம்ஹாரத்துக்கு பிறகு அந்த போர்ல வெற்றி பெற்றதனால் இந்திரன் தன்னுடைய மகளை முருகனுக்கு பரிசாக தருகிறார். போர் நடந்தப்ப இந்த தெய்வானை எங்கு இருந்தாள் என்று சொன்னால், ஐராவதம் என்ற யானை தான் இவளை பார்த்து கொண்டிருந்தது, பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்தது. அதனால அந்த யானை பாதுகாத்து கொண்டிருந்ததுனால அவளுக்கு தெய்வ யானை, தேவானை அப்படின்னு நமக்கு வருது. தேவ சேனாதிபதி அப்படின்னு முருகனுக்கு ஒரு பேர் இருக்கு உங்களுக்கு. அப்ப இந்த தெய்வ யானை என்பவள் முருகனுக்கு திருப்பரங்குன்றத்துல திருமணம் முடித்து வைக்கிறார். இந்திரனுடைய மகள், இந்திரன் எல்லாம் தேவாதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து திருப்பரங்குன்றத்துல அவளுக்கு திருமணம் நடக்கிறது. அதே போல வள்ளியம்பெருமை, அந்த வள்ளியம்மாளை பொறுத்த வரைக்கும் வள்ளி மலையில் தான் அவள் பிறந்திருக்கிறாள். நம்பிராஜனுடைய மகளாக இருக்கிறாள். அவளுக்கு அங்குதான் திருமணம் என்பது நடந்திருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதை. ஆனா இதுல என்னன்னு சொன்னா, முருகன் இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில அவர் நிக்கிறாருன்னா, இச்சாசக்தி வள்ளி இச்சாசக்தி, தெய்வ யானை கிரியாசக்தி. சரி, முருகனுடைய வேல் என்பது என்ன? ஞான சக்தி. இதெல்லாம் நம்ம திருமணத்துல உட்கார்ந்து பார்க்கும்போது நம்ம எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த இச்சா சக்தி ஞான சக்தியும் தான் முருகனுக்குரிய அருகிலே இருக்கிறது. முருகனுடைய வேல் என்பது ஞான சக்தியாக இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு, இந்த திருமணத்துல ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, வாரியார் சாமிகள் அழகா இதை சொல்லுவாரு. அதாவது இதுக்கு பேரு குரங்கு நியாயம், இன்னொன்னு பூனை நியாயம் என்று சொல்லுவார். இது என்ன சார் குரங்கு நியாயம்னா என்ன, பூனை நியாயம்னா என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் இந்த சேனல், நீங்க அனிமல் சேனல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா குரங்கு அப்படி கிளைக்கு கிளை தாவிக்கிட்டே இருக்கும். குட்டி என்ன பண்ணு தெரியுங்களா, அம்மாவனுடைய உடம்ப கெட்டியா பிடிச்சுக்கும். அது நம்ம எப்படி சொல்றோம்னா, பக்தர்களாகிய நாம் இறைவனுடைய திருப்பாதத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுகிறோம். அதுக்கு பேர் தான் குரங்கு நியாயம் என்று சொல்லுகிறோம். அதாவது இந்த ஜீவ ஆத்மா இருக்கிறது, அது பரமாத்மாவை நோக்கி செல்லுகிறது. அதுதான் குரங்கு நியாயம் என்று சொல்லுகிறோம். இன்னொன்னு பூனை நியாயம். வீட்டுல நீங்க பார்த்துருக்கலாம், பூனை குட்டி போட்டுச்சுன்னு வைங்களேன், அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குட்டியை தூக்கிட்டு போகணும்னா அது அப்படியே வாயில கவ்விட்டு போகும். மற்ற நேரத்துல பல்லு நம்ம பட்டுச்சுன்னு வைங்க, அது நமக்கு காயம் ஏற்படும். ஆனா பூனை குட்டிகளை பத்திரமா வாயில கவ்விக்கிட்டு அப்படியே கொண்டுகிட்டு போகும். பார்த்துருக்கிறீங்களா? அது மாதிரி இறைவனே நேரடியாக யாருக்கு நமக்கு நம்மை தேடி வருகிறார். எப்படி? பரமாத்மா ஜீவாத்மாவை தேடி வருகிறது. அதுதான் பூனை நியாயம் என்று சொல்லுகிறார் அவர். அருமையா சொன்னார். இதுல குரங்கு நியாயம் என்பது தெய்வானையை குறிக்கிறது. அந்த அம்மா போய் பரமாத்மாவை, முருகனை தேடி போனார்கள். ஆனா முருகன் வள்ளியை தேடி வருகிறார். அதான் பூனை நியாயமாக இருக்கிறது. இதுல இந்த திருமண நிகழ்ச்சியில வள்ளி, இந்த நம்முடைய திருமண நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா, இறைவனை நாம் தேடி போகிறோம்.
அபரீதமான பக்தியில நாம தேடி போகிறோம். நம்மளையே நாம் அர்ப்பணித்து கொண்டால், முருகனுக்காக நம்மளையே நாம் அர்ப்பணித்து கொண்டால் முருகனே நம்மை தேடி வருவான் என்ற சூட்சுமத்தை நாம இந்த திருமண நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு நடக்குது பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை நடக்கக்கூடிய இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த நிகழ்ச்சியில நாம எல்லாரும் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்படின்னா, அழுதுதான் இறைவனை பெற வேண்டும். அதை நல்லா தெரிஞ்சுக்க. அப்பர் அடிகள் சொல்றாரு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிக்கின்ற வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாகின்ற நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லி போய் நாம முருகனை அழுது 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 தொழறோம். முருகா, உன்னை கண்டு தொழ எனக்கு பிரம்மா 2 கண்ணை கொடுத்திருக்காருப்பா. என்னப்பா, 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே அப்படின்னு நம்ம போய் அந்த இடத்துல அழுது புலம்பி கேட்டால் அவனே நம்மை ஆட்கொள்ள வருவான் என்பதுதான் இந்த வள்ளி தெய்வானையனுடைய அருமையான நிகழ்ச்சிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு சஷ்டியில விரதம் இருப்பவர்கள் முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையும் நல்லா வேண்டிக்கிங்க. மாங்கல்யம் ரட்சிக்கின்ற கடவுள் யாருன்னா முருகப்பெருமான். அதைத்தான் நேற்று நான் பதிவுல சொல்லியிருந்தேன். அதாவது இந்திராணியினுடைய திருமாங்கல்யத்தை காப்பாற்றியவர். அப்ப நம்ம வீட்டுல நம்முடைய திருமாங்கல்யம் நிலைப்பதற்கு அவன் அருள் புரிய மாட்டானா? முருகப்பெருமான் அருள் புரிய மாட்டானா? உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் முருகா, உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையால் பின் செல்கிறேன், எனக்கு எந்த தெய்வம் தெரியாதப்பா, நீதான் எங்க வீட்டுக்குள்ள வரணும், குழந்தையாக வர வேண்டும், குழந்தை வேலாயுதனாக வர வேண்டும். பழனியில் இருக்கிற, திருச்செந்தூர் இருக்கிற, பழமுதிர்ச்சோதையில் இருக்கிற, எல்லா இடத்துலயும் இருக்கிறேப்பா, எங்க வீட்டுக்கு வா, எங்க வீட்டுக்கு வந்து என்னுடைய துன்பத்திலேயே இன்பத்திலையும் நீதான் பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்த திருமண நிகழ்ச்சியில நாம எல்லாரும் வருந்தி கேட்டா, வருவான் வடிவேலன், வருவான் வடிவேலன், வருவான் வடிவேலன் மட்டுமல்ல, வந்து நம்முடைய வினைகளை தீர்ப்பவனும் அவன்தான். கந்த கடவுள் நமக்கு என்றைக்கும் சொந்த கடவுள். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்துக்கிறீங்க. கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி இந்த சஷ்டியில நான் இத்தனை நாளும் உங்களுக்கு எல்லா தகவல்களையும் நான் சொல்லி இருக்கிறேன். இறைவனுடைய அருளினால் சொல்லி இருக்கிறேன், நானா சொல்லல, முருகனுடைய அருளினால் சொல்லி இருக்கிறேன். அத்தனையும் உங்களுக்கு நன்மையே பயக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை என்பது சிறக்க வேண்டும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்று சொல்ல கலங்க வேண்டும். அதனால உங்களுக்கு அனைத்து சுகங்களும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று உங்கள் குழந்தைகள் நீங்கள் எல்லோரும் சிறந்து விளங்க வேண்டும். வேண்டியவர்களுக்கு வேண்டியபடி கொடுக்கின்ற தெய்வம்தான் நம்முடைய பாலமுருகன். நீங்கள் குழந்தை வரம் கேட்டிருக்கிறீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண நிகழ்ச்சி என்பது நடைபெறும். தொழில், அதாவது ரொம்ப மோசமா இருக்கு சார் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு தொழில் என்பது சிறக்கும். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒற்றுமை என்பது ஏற்படும். நம்ம அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருப்பாங்க என்று சொல்லி இந்த யூடியூப் சேனல் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்கள், நம்முடைய தமிழர்கள் எல்லாரும் இதை பார்த்து ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு முருகனால் கிடைத்தது என்று சொல்லி இந்த யூடியூப் சேனலை தயவு செய்து நீங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றியோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.